TVS Apache RTR 164V (10x10) நேவிகேஷன் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. இதில் வந்து ப்ளூடூத் வந்து என்ன கனெக்ட் பண்ணல. இது வந்து எல்லாமே ரீசெட் வந்து ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், இது எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து லாகின் வந்து கொடுத்துக்கலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இது வரைக்கும் கனெக்டே பண்ணலாம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். லாகின் வந்து கொடுக்குறது கேட்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து லாகின் வந்து வண்டி வாங்கினா ஆர்சி புக்கோட நம்பர் வந்து கொடுக்கணும். 735 ஆர்சியோட ரிஜிஸ்டர்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். இந்த ஓடிபி வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இதில் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் வந்து பண்ணலாம். 462 அவ்வளோதான். இப்போ வந்து ஓடிபி வந்து போட்டாச்சு. ஓடிபி போட்டதுக்கப்புறம் இதில் வந்து மாற்றத்தை பாருங்கள். அவ்வளோதான். அசிஸ்டன்ட் வந்து ரோட் சைடு அசிஸ்டண்ட் வந்து கனெக்ட் வந்து ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்க எல்லாத்துக்கும் அலோ 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 எல்லாம் அலோ தான் கொடுக்கணும். எதுவுமே வந்து டோன்ட் அலோ வந்து கொடுக்கவே கூடாது. இதில் வந்து இப்போ கனெக்ட் வந்து கொடுக்குறோம் பாருங்கள். கனெக்டு அலோ ஆல் டைம் கொடுக்குறோமா? இப்போ இதில் நாட் கனெக்டட் அப்படின்னு இருக்குல்ல, இப்போ நாட் கனெக்டட் கொடுத்தோன்னா இதில் வந்து கனெக்ட் வந்து ஆகிடும். ஏற்கனவே நான் வந்து கனெக்ட் பண்ணதுனால இதில் வந்து பிடி கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இதுக்கு இங்கே பாருங்க, ஹாய் நாகராஜா அப்படின்னு சொல்லிட்டு டவரு, அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ பேட்ரி பர்சன்டேஜ் இருக்குது, மொபைலோட பேட்ரி பர்சன்டேஜ் இருக்குது, அது எல்லாமே வந்து வந்துடுச்சு. இப்போ ஆடியோ வந்து கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னா மொபைலில் தான் வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எனக்கு வந்து தேவையில்லை, அதனால் நான் வந்து ஸ்கிப் வந்து பண்ணிட்டேன். இப்போ கோ டு மேப்பு 10x10 நேவிகேஷன். இப்போ நம்ம வந்து போகிற இடத்துக்கு வந்து டெஸ்டினேஷன் வந்து கொடுக்கணும். டெஸ்டினேஷன் பிள்ளையார் குடியிருப்பு போட்டேன். இப்போ வந்து நேவிகேட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இதுலேயே டேர்ன் ரைட்டுன்னு வந்து சொல்லுதா? இங்கே பாருங்கள், இதுலேயும் வந்து டேர்ன் ரைட்டுன்னு வந்து சொல்லுது. இதில் வந்து போயிட்டு டேர்ன் ரைட் எடுக்க சொல்லுது. 00 மீட்டர்ஸ்லேயே வந்து இருக்குது அப்படின்றத வந்து காட்டுது. ஓகே, போகலாமா? மொத்தமாக 7.25 கிலோமீட்டரு, அதுக்கப்புறம் 33 நிமிஷத்தில் வந்து போயிடலாம். எஸ்டிமேஷன் டைம் வந்து 4:57, 4:24 ஆகுதா? இதில் 4:57க்கு வந்து இதில் வந்து ஈஸியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து கொடுக்குறேன். ரைட் சைட் திரும்ப சொன்னது வந்து பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து கோ ஸ்ட்ரெயிட் எவ்வளோ கேட்டுது? 1.6 கிலோமீட்டர்ஸ் வந்து காட்டுது. 1.6 கிலோமீட்டர். இப்போ வந்து இதில் 14,630 இருக்கா? இது வந்து 1.6 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து போய்கிட்டே இருக்கணும் ரன்னிங்கில். நம்ம வந்து மொபைலை வந்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா இப்படி தான், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து காட்டுது பார்த்தீங்களா? 1.3 கிலோமீட்டர்ஸ் வந்து காட்டுதா? இதில் வந்து 1.3 கிலோமீட்டர். இந்த ஓடோமீட்டரை பார்த்துட்டு தான் இது பண்ணணும், டிஜிட்டல் ஓடோமீட்டரை. இப்போ 500 மீட்டரில் வந்து ரைட் சைடு வந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி காட்டுது. இப்போ இதை வந்து ரீசெண்டர் வந்து கொடுத்துடலாம். இது வந்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா இதை பார்த்தே வந்து போகணும். இன்னும் உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த இதில் காட்டுற மீட்டர்ஸையும் இதையும் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் வந்து மீன்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து புரியணும். புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த டிவிஎஸ் கனெக்டட் அப்ளிகேஷனை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து உங்களால் யூஸ் வந்து பண்ண முடியும். இப்போ 450 மீட்டர்ஸில் வந்து ரைட் சைடு வந்து போக சொல்லுது. 450 மீட்டர்ஸு. இந்த டிவிஎஸ் கனெக்ட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்களா, இதில் வந்து சேட்டலைட் வியூ கிடையாது, அது இதுன்னுட்டு ஏகப்பட்ட அப்டேட் வந்து எதுவுமே இதில் வந்து கிடையாது. சும்மா நார்மலாக ஒரு நேராக ஒரு கோடு வந்து போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதை மட்டுமே வச்சு கூகுள் மாத்தாஜி இல்லாமல் இதில் வந்து பார்த்துட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். தமிழில் இறங்கிறீங்களா? இன்சைடு ரைட் தான் போகிறேன்.
எங்கே போகணும் உங்களுக்கு? சரி, ஓகே. இதில் வந்து 150 மீட்டர்ஸில் வந்து ரைட் சைடு வந்து காட்டுது. இப்போ இதில் தான் போகணும். நான் இந்த ரூட்டில் வந்து ஆல்ரெடி வந்திருக்கேன், அதனால் வந்து ஈஸியாக போயிடுறேன். இது ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் எக்ஸினோட் கனெக்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க, இந்த பைக்கை வந்து யூஸ் பண்ணுறீங்க, இந்த இதை நம்பி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது பாருங்கள், 0 மீட்டரில் வந்து ரைட் சைடு வந்து போக சொல்லுது. 0 மீட்டர்னால் நம்ம வந்து நின்றுவோமா, ரைட் சைடு எங்கே இருக்குது வழி அப்படின்ற மாதிரி தானே பார்ப்போம். அதெல்லாம் நிறைய கோளாறுகள்லாம் இருக்குது. பாருங்கள், இந்த சைடு இதுதான் ரைட் சைடு, அது காட்டின ரைட்டு இது தான். இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்களா, திருவுது பார்த்தீங்களா, இது வரைக்கும் வேறு எங்கே காட்டிகிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு மாதிரியாக காட்டுது. இப்போ லெஃப்ட்டு 0 மீட்டரில் லெஃப்ட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் ரைட்டு கரெக்டாக தான் காட்டிகிட்டு வருது இது வரைக்கும். ஆனால் டவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கோளாறு கொடுக்கும். கோளாறுனா கொஞ்சம் நெஞ்ச கோளாறு இல்லை, ரொம்ப கோளாறு கொடுக்கும். இந்த எக்ஸினோட் கனெக்ட், இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. இப்போ 100 மீட்டர்ஸில் வந்து ரைட் சைடு வந்து போக சொல்லுது. இப்போ 100 மீட்டர்ஸில் எக்ஸாக்டாக வந்து இதை தாண்டி ரைட் சைடு வந்து போகணும். இதை வந்து மற்ற அப்ளிகேஷனோட கம்பேரிசன் வந்து பண்ண முடியாது. 310 RR 310 வந்து வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பாச்சி 310 இதில் வந்து 160cc செக்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்களா, சின்னது, ரொம்ப சின்னது. இவ்வளோ தான் ஒட்டுமொத்தமாகவே, இவ்வளோக்குள்ளே எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் காட்டுறதா இருந்தாலும் இதுக்குள்ளே தான். இதில் வந்து ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, கால்குலேட்டரில் உள்ளது மாதிரி, அந்த மாதிரி. அதில் மட்டும்தான் அவ்வளோ விஷயத்தையும் காட்டும். மற்றபடி இது எல்லாமே ஓடோமீட்டர். இந்த கிளஸ்டர்லலாம் எதுவுமே காட்டுது. நேம் காட்டுறதா இருந்தாலும், கால் வந்தாலும், இல்லை ப்ளூடூத்து எல்லாம் நேமு கீமு எல்லாமே இதில் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறதில்ல. இது மட்டும்தான். பார்த்தீங்களா எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஃபுல்லாக காடு காடு காடு. எல்லாம் தோட்ட விவசாயம்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்கா. இந்த ஆற்றெல்லாம் தண்ணி வந்துச்சுன்னா இந்த பாதையை யூஸ் பண்ண முடியாது, ஊரே சுற்றிட்டு போகணும். இப்போ வந்து டவர் ஃபுல்லாக இருக்குது, 5G டவர் கிடைக்குது இந்த காட்டுக்குள்ளேயும். இந்த காட்டுக்குள்ளே 5G கிடைக்குதா. இதே ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் கூட இருக்காது, டவரே இருக்காது. உண்மையான சுயரூபமே ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும். என்ன தான் டவர் வந்து எப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரில. ஓகே, பேக் டு த டாபிக். இது வந்து 2.2 கிலோமீட்டர் வந்து நேராக போக சொல்லுது. இப்போ இதில் எவ்வளோ பெண்டு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நேர் ரோடே கிடையாது ஆக்சுவலாக. வளைஞ்சி 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 பாம்பு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி தான் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து பாருங்கள், நேராக கட்டாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் போக போக யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா மொபைலோட சார்ஜிங்கு அது இதுன்னு எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ வந்து இதை வந்து கில் சுவிட்ச் அழுத்தி நான் வந்து இது வந்து பண்ணிட்டேன். இது வந்து சைலண்ட் ஆகிடும். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த கிளஸ்டரில் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. இதை பாக்கெட்டுக்குள்ளே வச்சாலும் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. 10/10 நேவிகேஷனை மட்டுமே வச்சு வேறு ஒரு ஊருங்களுக்கெல்லாம் போகலாம் தாராளமாக. என்ன இதில் ஒரு ட்ராபேக் என்ன இருக்குது அப்படின்னா, டவர் கம்மியாக கிடச்சிதுன்னு வைங்களேன், லொக்கேஷனை தப்பாக காட்டி விட்டுரும். எங்கன்னா விட்டுரும். அது எப்படி சொல்கிறது, இப்போ டவர் இல்லாத இடத்துல கூகுள் மாத்தாச்சு என்னென்ன சித்து வேலைகள்லாம் பண்ணுமோ அந்த சித்து வேலை எல்லாத்தையும் இந்த 10/10 நேவிகேஷனும் பண்ணும். ஏன்னா அதோட அசிஸ்டண்ட் தானே இந்த டிவிஎஸ் கனெக்டும். அதனால் அப்படி தான் பண்ணும். டவர் இல்லாத இடத்துல சைலண்ட்டாக இருக்கும், நேராக போன்ட்டு. அதுக்கப்புறம் டவர் வந்ததுக்கப்புறம் நான் இந்த பக்கம் ஒன்று போக சொல்லலையே, ஒன்று ரைட் சைடு தானே போக சொன்னா அப்படின்னு வந்து சொல்லும். அப்போ கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். டவர் இருக்க இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. இல்லை அப்படின்னா லாங் ட்ரிப்லாம் அடிக்கிறீங்கன்னு வைங்களா, ஹைவேலலாம் கண்டிப்பாக டவர் கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் இப்போ போகிறேன் பார்த்தீங்களா காட்டுக்குள்ளே, இந்த மாதிரி காட்டுப்பாதையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து நல்லது. இன்னும் நேராக தான் போக சொல்லுது. 1.1 கிலோமீட்டர். இப்போ தான் இதில் 34 வந்திருக்கு. 35 வந்து வரணும். 35.7 வரணும். 7 வந்தால் தான் இது கரெக்டான பாதையில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது சொல்கிற பாதையில் போகிறோம்.
என்னடா இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கவே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. இந்த பைக்கு சொல்கிறது இவன் சொல்கிற பாதியில் போகிறான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆக்சுவலாக இவனை கூப்பிட்டு ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டேன். கொஞ்சம் நஞ்சமாக சுற்றுறது கிடையாது, உங்களுக்கு தெரியாது இல்லை. ஊர்லேருந்து இங்கே வருவேன், திடீர்னு ஊருக்கு போவேன். இன்னும் ஒரு 350 மீட்டரில் வந்து லெஃப்ட்டு வந்து எடுக்க சொல்லுது. கரெக்டாக 350 மீட்டர்ஸில். ஜீரோ 0 மீட்டர் லெஃப்ட்டு பார்த்தீங்களா? 0 மீட்டர்ஸ் இதில் வந்துச்சா? இதில் வந்து லெஃப்ட் எடுக்கணும் கரெக்டாக. எப்படி ரூட் வந்து பார்க்க கற்றுக்கிட்டீங்களா? இவ்வளோ தான், வெரி சிம்பிள். டிவிஎஸ் கனெக்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து 300 மீட்டர்ஸ், இதில் வந்து 5.8 இருக்கா, 5.9, 6.1 வந்ததுக்கப்புறம் ரைட் சைடு வந்து திரும்பணும். கரெக்டாக வந்து திரும்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து 5.9 வந்துச்சு. இன்னும் 250 மீட்டர்ஸ்லேயே தான் இருக்குது. நான் வந்து இவங்கள வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து பார்க்குறது இல்லை. இப்போ இதை மட்டுமே பார்த்து வந்து போனோம். ஏன்னோ 150 மீட்டர்ஸில் வந்து ரைட் சைடு வந்து போக சொல்லுது. பார்த்தீங்களா? கரெக்டாக ரைட் சைடு வந்து திரும்பிட்டோமா 00ல். இப்போ 850 மீட்டர்ஸில் வந்து நீ வந்து லெஃப்ட் போ அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதிலே தான் லெஃப்ட் இருக்குது. இதில் லெஃப்ட் டேரெக்ஷன் தானே காட்டுது. நீ உங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் போயிடக்கூடாது, அடிக்க வந்துடுவாங்க. நம்ம நேராக தான் போனோம். இந்த 850 மீட்டரை 800 மீட்டரை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், எங்கே போனோம் அப்படின்றத வந்து கரெக்டாக பார்க்குறதுக்கு. நீங்கள் லெஃப்ட்டு திரும்ப சொல்லுதுன்னு சொல்லிட்டு வேறு யாருன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா சம்பவம் உறுதி. சரியான பெண்டாக இருக்கும் போல இருக்கு. இந்த இடத்துல வேனு பஸ்ஸு ஏதாவது வந்துச்சுன்னா அவ்வளோதான் போல் இருக்குது. வேறு லெவலில் பெண்டு. இந்த பெண்டு திருப்பதியும் இன்னமும் இது நேரான வழின்னு தான் காட்டிகிட்டு இருக்கு. வந்துட்டார்ல, சொல்லி வாய மூடல, கரெக்டாக வந்து நிற்குது. பார்த்தீங்களா? பெண்டுன்னு காட்டுது. 300 மீட்டரில் பெண்டு. இந்த சைடு வந்து போகணும் 300 மீட்டரில். இப்போ 300 மீட்டர்னால் இங்கேருந்து இந்த மரம் தூரம் தான் நம்ம வந்து பார்க்குற தூரத்தை நம்ம 300 மீட்டர் அப்படின்னு சொல்லி கால்குலேட்லாம் பண்ணவே கூடாது. பாருங்கள், 200 மீட்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த போஸ்ட்டு கம்பத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தெரு இருக்குன்னு நினைக்கிறேன். 100 மீட்டர்ஸு. இந்த பாருங்கள் இருக்க, அந்த போஸ்ட் மரத்தை தாண்டி தான் இருக்குது லெஃப்ட் சைடு. இந்த லெஃப்ட் வந்து போனோம். அவ்வளோதான் காய்ஸ். இது யூஇசி தான் உங்களுக்கு. என்ன இந்த 550 மீட்டரு, இந்த ஓடோமீட்டரு, இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் ஓட்டினீங்கன்னு வைங்களேன், அது அந்த கன்வீனியன்ஸ்க்கு வந்து வந்துடுவீங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஓட்டுறதுக்கு. இப்போ வந்து ரைட் சைடு வந்து போக சொல்லுது. என்னடா லெஃப்ட்டு தானடா திரும்ப சொல்லுது, என்னடா ரைட்டு காட்டுது, உன் வண்டி நல்லா இல்லடா அப்படின்னு வந்து சொன்னீங்க அப்படின்னா நான் பொறுப்பு இல்லை. உங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து டிசைன் வந்து பண்ணலை. இவ்வளோண்டு சின்னதாக ஒரு கிளஸ்டரு, ரொம்ப 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 சின்னது, ரொம்ப குட்டி. இந்த குட்டி அளவில் எவ்வளோ தொழில்நுட்பத்தை வந்து திணிக்கணும் அப்படின்னா டிவிஎஸ் அப்பாச்சி அவ்வளோதான், இவ்வளோ தான் திணிக்க முடியும் இதால். இங்கே பாருங்கள் 350 மீட்டர், இதெல்லாம் போயிட்டு முட்டியெல்லாம் நிற்க முடியாது நம்மளால். கொஞ்ச நாள் பழகணும். இதில் வந்து இன்னும் 200 மீட்டர்ஸ் காட்டுது. இந்த இடத்த கிராஸ் பண்ணதுக்கப்புறமும் 200 மீட்டர்ஸ் காட்டுது. இப்போ 200 மீட்டர்ஸ் கழித்து தான் நம்ம வந்து ரைட் சைடு வந்து போனோம். அப்படி போனதாக வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ வந்து பிள்ளையார்குடி இருப்பேன் தான் போட்டேன், 0.5 கிலோமீட்டர்ஸ். இப்போ இதில் தான் ரைட்டு வந்து நான் வந்து போனோம். கரெக்டாக இதுவும் 00 காட்டிடுச்சா? இப்போ ரைட்டு வந்து போகிறேன். அவ்வளோதான் காய்ஸ் இதோட டிவிஎஸ் கனெக்ட். இங்கே பார்த்தீங்களா? இதில் வந்து 00 மீட்டர் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிட்டேன்னு வைங்களேன், இது கரெக்டாக காட்டிடும். இதிலே வந்து லெஃப்ட்டு வந்து போ அப்படின்னு வந்து காட்டுது. ஏன்னா இந்த இடம் வரைக்கும் தான் நான் வந்து போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், எஸ்டிமேஷன் பாயிண்ட்டை வந்து நான் வந்து தாண்டிட்டேன். நான் வந்து பிள்ளையார்குடி இருப்புன்னு தானே போட்டேன். கரெக்டாக பிள்ளையார்குடி இருப்பில் வந்தோடனே இது வந்து
காட்டிச்சு. இப்போ வந்து என்ன சொல்லுது, திரும்பி போ அப்படின்ற மாதிரி சொல்லுது. இது 4:40 ஆகிடும் நீ போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா, இவன் பண்ணின சம்பவம் தான் அடுத்த வீடியோ.